Hi students, today let us see Geography Unit 2, Land and Oceans. In this lesson we are going to see land and oceans. நம்ம இந்த லெசனில் வந்து லேண்டு சமவெளிகள், லேண்டு நிலங்கள் பற்றியும், ஓஷன்ஸு பெருங்கடல்கள் பற்றியும் தான் இந்த லெசனை நம்ம என்ன பண்ண போகிறோம், டீப்பாக பார்க்க போகிறோம். In this lesson the learning objectives are to understand the continents and oceans, to learn about the characteristics features of different landforms and oceans, to know about the classification of landforms, to understand the oceans and its features. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், காண்டினென்ட்ஸ்னால் என்ன, ஓஷன்னா என்னங்கிறத பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் த லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஓஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்டு ஓஷன்ஸு அண்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த லெசனில் டீப்பாக பார்க்க போகிறோம். The earth is covered by water which occupies 71% and land that occupies 29% of the earth's surface. The surface of the earth is not even because it has lofty mountains, deep oceans and other landforms. These landforms can be classified. ஸோ என்ன சொல்கிறாங்க, எர்த்தில் வந்து மொத்தம் 71% வந்து வெறும் வாட்டர் லேண்டுனாலையும் 29% சர்ஃபேஸ் தான் லேண்ட் இருக்குது, 71% வந்து வாட்டர் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு வாட்டர் பற்றியும் எர்த்தோடைய சர்ஃபேஸ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 லேண்ட்ஃபார்ம்ஸை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. கிளாசிஃபைட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்டினென்ட்ஸ், oceans. Second order mountains, plateaus, plains. Third order valleys, beaches, sand dunes. So first orderல என்னென்ன இருக்குது, continent, oceans. Second orderல mountains, plateaus and plains. Third orderல பார்த்தீங்கன்னா valleys, beaches and sand dunes. இந்த ஆர்டரில் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லேண்ட்ஃபார்மை 3 டைப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. The first order landforms. Continents and oceans are grouped as first order landforms. The vast land masses on earth are called continents and huge water bodies are called oceans. So continent, oceans தான் வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப்டாக இருக்கிற காண்டினென்ட்ஸ்லாம் லேண்ட்ஃபார்ம்ஸ்னும், குரூப்டாக இருக்க வாட்டர் சர்ஃபேஸஸில் என்ன சொல்கிறாங்க, ஓஷன்ஸு சொல்கிறாங்க. தேர் ஆர் 7 continents. They are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Asia is the largest continent, whereas Australia is the smallest one. நார்மலாகவே நமக்கு இந்த காண்டினென்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் என்ன படிப்பீங்க, ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதில் ஏஷியா தான் பெரிய காண்டினென்ட்டு, ஆஸ்திரேலியா ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட்டு. Apart from continents, there are 5 oceans located on the earth's surface. They are the Pacific, Atlantic, Indian, Southern and Atlantic Ocean. ஸோ இந்த இதில் வந்து அது 5 டைப்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ், பெரிய லெவலான ஓஷன்ஸு இந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்குது. ஒன்று வந்து பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சவுதர்ன் ஓஷன் அண்டு த ஆர்டிக் ஓஷன்ஸு. Among the oceans, the Pacific Ocean is the largest. Pacific the largest ocean. Arctic Ocean is the smallest. Arctic Ocean வந்து என்னது, smallest ocean அப்படின்னு சொல்கிறாங்க. The second order landforms. First landform பார்த்தாச்சு, second order landforms. The second order landforms are categorized as mountains, plateaus and plains. நம்ம இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மவுண்டெயின்ஸ் இருக்கா, இந்த மலைகள், அதுக்கப்புறமேட்டு சமவெளிகள், பீடபூமி அப்படி சொல்லுவோம் இல்லையா. இதில் தான் என்ன சொல்கிறாங்க, மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ் அண்டு பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுண்டெயின்ஸ், landform that rises 600 meters above its surroundings and as steep slopes is called a mountain. ஸோ 600 மீட்டர்ஸ்க்கு அபோவாக சரௌண்டிங் வச்சு பெரிய இது மாதிரி ஸ்லீப் மாதிரி இருந்தால் அது வந்து ஸ்லாப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, mountains சொல்கிறாங்க. Mountains are found in isolated and in groups. If the mountains extend from the larger area continuously, it is called as a mountain range. இப்போ என்ன சொல்கிறாங்க, மவுண்டன்ஸே அப்படியே கண்டினியூஸாக ஒரு இதுவாக தொடர் மலை
அப்படி சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ச்சி மலைகள். அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து அது என்ன சொல்லுவாங்களா, ரேஞ்சஸ், மவுண்டன் ரேஞ்சஸ் சொல்லுவாங்க. தீஸ் ரேஞ்சஸ் ஸ்ட்ரெச் ஃபார் 100 or thousands of kilometers. ஸோ 100லேருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, மவுண்டன் ரேஞ்சஸ் சொல்கிறாங்க. த ஹிமாலயா ஆஃப் த ஏஷியா, த ராக்கி மவுண்டன்ஸ் ஆஃப் த நார்த் அமெரிக்கா. நம்ம இந்தியாவில் ஏஷியாவில் இருக்க ஹிமாலயன்ஸும் அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்காவில் இருக்க ராக்கி மவுண்டன்ஸ் கூட என்னது பெரிய மவுண்டன் ரேஞ்சஸ் சொல்கிறாங்க. The Adens of the South America or the such examples. ஸோ அமெரிக்காவில் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஆடன்ஸு, அமெரிக்காவில் இருக்க ராக்கீஸ், அப்புறமேட்டு இந்தியாவில் ஏஷியாவில் இருக்க ஹிமாலயாஸ் வந்து பெரிய மவுண்டன் ரேஞ்சஸ் சொல்கிறாங்க. The Adens mountain in South America is the longest mountain range. பெரிய லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்சில் அது என்னது, ஆடன்ஸ் தான். அமெரிக்காவில் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஆடன்ஸ் தான் இந்த வேர்ல்டுலே பெரிய மவுண்டன் ரேஞ்ச். த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த மவுண்டன் இஸ் நோன் அஸ் த பீக். மவுண்டன் பீக் வந்து ஹையஸ்ட்டில் இருக்கிறது வந்து என்னது, மவுண்ட் எவரெஸ்ட். இட் இஸ் த ஹையஸ்ட் பீக், 8848 meters. வேர்ல்டுலேயே பெரிய பீக்னா அது என்னது, ஹிமாலயாவில் இருக்கிற Mount Everest. Plateaus are the elevated portions of the earth that have flat surfaces bounded by steep slopes. The elevations of plateaus may be a few hundred meters or several thousand meters. Tibetan plateau is the highest plateau in the world. So it is called as the roof of the world. So நம்ம இதிலே இருக்கிறதுலே பெரிய ஹையஸ்ட் பிளான்டியூட்ஸ் பீடபூமி அப்படின்னா இது திபேத்தியன் பிளான்டியூட் தான். இதை என்ன சொல்லுவாங்களா, ரூப் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டோடைய ரூஃப்னா அது என்னது, திபேத்தியன் பிளான்டியூட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும், குன்றுகள் மாதிரி, மலை மாதிரி பெருசாக இல்லாமலும் நிலம் மாதிரி சமமாக இல்லாமலும் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மேடும் இதுவாக இருக்கும். அதுதானே சொல்கிறோம் பீடபூமி, பிளான்டியூட்ஸ் சொல்கிறோம். இந்த ஃப்ளாட் டாப்டட் பார்ட் ஆஃப் தி பிளான்டியூட் இஸ் கால்டு டேபிள் லேண்ட். ஸோ டாப்பில் அந்த இது குன்றுக்கு மேலே இருக்க அந்த இது என்ன சொல்கிறாங்க, டேபிள் லேண்ட் சொல்கிறாங்க. அந்த பிளான்டியூட் ஆர் ஜென்ரலி ரிச் இன் மினரல்ஸ். த சோட்டா நாக்பூர் பிளான்டியூட் இஸ் ஒன் ஆஃப் த மினரல் ரிச் பிளான்டியூட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க பிளான்டியூட்லே சோட்டா நாக்பூரில் இருக்கிற பிளான்டியூட்டில் நிறைய மினரல்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Therefore, mining is one of the major activities of the people living here. The Deccan Plateau is the peninsular India is of the volcanic region. So, in the Deccan Plateau, peninsularலாம் அது இந்தியாவில் இருக்க volcanic regionல இந்த பிளாட்டூட்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Plains are flat and relatively low-lying lands. Plains are usually less than 200 meters above sea level. Sometimes they may be rolling or undulating. Most plains are formed by rivers and their tributaries and distributors. These plains are used extensively for agriculture due to the availability of the water and the fertility soil. ஸோ பிளெயின்ஸ்னால என்னது, சமவெளினா என்னது, ஆற்றங்கரையில் ஆற்று பகுதிகள், ஆறு சூழ்ந்த பகுதிகள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. வாட்டர் சர்ஃபேஸ் பக்கத்தில் ரொம்ப பசுமையான அந்த பகுதியை தான் சொல்கிறோம் பிளெயின்ஸு சொல்கிறோம். இந்த பிளெயின்ஸ்லாம் வந்து மோரலஸ் எங்கே இருக்குது, அதிகமாக ரிவர் ட்ரிபியூட்ஸில் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப அவைலபிளான தண்ணியை கொடுக்கறது இந்த பிளெயின்ஸில் வர வாட்டர்ஸ் தான். இதில் ஃபிர்டைல் சாயில்ஸும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. They are most suitable for human inhabitants. Hence, they are the highly populated regions of the world. The oldest civilizations like the Mesopotamian and the Indus civilizations developed in river plains. The Indo-Gangetic plain is North India is one of the largest plain in the world. Worldலே largest plain அப்படின்னு பார்த்தா என்னது, இந்த Indo-Gangetic plains தான் வந்து பெரிய plain சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வேலிஸ்லாம் இந்த சிவிலைசேஷன்ஸ் உருவானது எல்லாமே இந்த மாதிரி பீரியடில் தான், இந்த மாதிரி பிளெயின்ஸில் தான் உருவாயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. The plains formed the river Kaveri and Vaigai and important plains found in Tamil Nadu. Coastal plains are the low-lying lands adjusted to oceans and seas. ஸோ ஒரு சில கோஸ்டல் பிளெயின்ஸும் இருக்குது, அது வந்து கம்மியான லேண்டில் அட்ஜஸ்ட்டாக அது என்ன பண்ண ஓஷன் சீஸ்க்கு போகுது அப்படி சொல்கிறாங்க. Fourth one, oceans.
The earth looks blue when we see it from space. This is because 2/3 of this covered by water. The water is found in ocean and seas. Oceans are vast expanse of water. Seas are water bodies, particularly are fully enclosed by land. As you studied previously, there are 5 main oceans in the world. ஸோ ஓஷன்ஸில் ஏன் ஓஷன்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னது நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸில் வந்து 3/2 பாகம் வந்து நீர் தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த தண்ணியோட கலர் வந்து வானம் மாதிரி மேலே ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு அந்த மாதிரி ப்ளூயிஷாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டருடைய சீ பாடிஸ் வந்து என்னது பர்டிகுலராக லேண்டில் என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, வேர்ல்டு மெயின் 5 ஓஷன்ஸ் இருக்குது. வேர்ல்டுலேயே 5 மெயின் ஓஷன்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம ஏற்கனவே இதில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பசிபிக் ஓஷன். த பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ocean on the earth. It covered about 1/3 of the earth's total area. நம்மளுடைய டோட்டல் ஏரியாலேயே எர்த்தோடைய டோட்டல் ஏரியாலே 3/1 பாகம் வந்து பசிபிக் வாட்டர் தான் வந்து பசிபிக் ஓஷனுடைய சர்ஃபேஸ் தான் அதிகமாக கவர்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அப்போ இது அதனால தான் என்ன பண்ணுறோம், பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் ஆன் தி எர்த்துன்னு சொல்கிறாங்க. அண்ட் செப்பரேட்ஸ் from for about 168.72 million square kilometer. It is bounded by Asia and Australia in its west, and North America and South America its east. It structures from the Arctic oceans in the north and the Southern Ocean in the south. ஸோ இதோடைய நார்த் சைடில் வந்து என்னது ஆர்டிக் ஓஷன் இருக்குது, சவுத் சைடில் வந்து சவுத்ரன் ஓஷன் இருக்குது. இதோடைய ஈஸ்ட்டில் வந்து சவுத் அமெரிக்காவும் வெஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியாவும் இருக்குது. இது லொக்கேட்டடாக இருக்கிறது. இது வந்து 168.72 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு பவுண்ட்ரிடாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுதான் வேர்ல்டு இல்லையா. வேர்ல்டில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏஷியா, இங்கே பாருங்கள், ஏஷியா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, இது எல்லாத்துக்கும் இடையில இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து என்னது பசிபிக் ஓஷன். இந்த அட்லாண்டிக் ஓஷன். The Atlantic Ocean is the second largest ocean on the earth. It covers 1/6 of the earth's total area and spreads for about 85.13 million square kilometer. It is bounded by North America and South America in the west and the Europe and the Africa in the east. Like the Pacific, it stretched from the Arctic oceans, it is the north, and to the southern oceans in the south. The shape of the Atlantic Ocean is resembles the letter S. The Strait of Gibraltar connected the ocean. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, யூரோப், இது எல்லாமே சவுத்ரன் ஓஷன்ஸ், இது எல்லாமே இதோடைய டிரெக்ஷன்ஸில் பவுண்ட்ரியாக இருக்குது பார்த்தீங்களா. இதோட ஷேப் எப்படி இருக்கா, எஸ் வடிவில் இருக்கிறதால இது என்ன எஸ் ஷேப் அப்படி சொல்லுவாங்களா. இந்த ஆர்டிக் ஓஷன் வந்து எஸ் ஷேப் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ரைட் கால்குலேட் பார்த்தீங்கன்னா என்னது கில்பார்ட்டர் அப்படி சொல்கிறாங்க. The Indian Oceans. The Indian Ocean is the third largest ocean in the Earth's surface. It covers an area of the 70.56 million square kilometer. It is named after India. It is triangular in shape and bounded by Africa in the west, Asia in the north, and Australia in the east. The Andaman and Nicobar Islands, Lakshadweep, Maldives, Sri Lanka's, Mauritius and the Reunion Islands are some of the islands located in the Indian Oceans. Malacca Strait connected the Indian Oceans and the Pacific Ocean. So Malacca Strait தான் இந்த இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்தியன் ஓஷன் தான் அது தேர்ட் பிளேஸில் இருக்குது. இது வந்து 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பரவி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதோடைய பார்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் ஆஃப்ரிக்கா இருக்குது, நார்த்தில் ஏஷியா இருக்குது, ஈஸ்ட்டில் ஆஸ்திரேலியா இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இருக்க ஐஸ்லாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்தீவு, மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கன்ஸு, மருட்டியஸ் அண்டு த ரீயூனியன் ஐஸ்லாண்ட்ஸ் எல்லாமே இதில் இந்தியன் ஓஷன்ஸில் தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்தியன் ஓஷன் வந்து என்னது இந்தியான்னு பேர் வச்ச பிற்பாடு தான் இந்தியன் ஓஷனை வந்து அதுக்கு இந்தியன் ஓஷன் பேர் வச்சாங்க. த பார்க் ஸ்ட்ரீட் கனெக்டட் த பே ஆஃப் பெங்கால் அண்டு பால் பே. The Bay of Bengal, the Arabian Sea, the Persian Gulf and the Red Sea are the some of the important marginal seas of the Indian Ocean. The Java Stretch 7,725 meters. It is deepest point in the Indian Ocean. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து பால்க் ஸ்ட்ரெயிட் தான் வந்து என்னது பே ஆஃப் பெங்காலையும் பால்க் பேயும் வந்து என்னது கனெக்ட் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, பாரிஸ் அண்ட் கல்ஃபு, ரெட் சி இது எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே மார்ஜினில் இந்தியா இதோட கனெக்ஷன் ஆகியிருக்கு சொல்கிறாங்க. இதில் தான் ஜாவா ட்ரென்ச்சி அப்படிங்கிற ட்ரென்ச்சியும் இருக்குது. ட்ரென்ச்சி பாயிண்ட்டும் இந்தியன்ஸ் ஓஷனில் தான் இருக்குது. The Southern Ocean. The Southern Ocean surrounds the continent of Antarctica and the enclosed by the 60° south latitude. It covers an area of 21.96 million square kilometer. It is bounded by the southern parts of the Pacific and Atlantic and the Indian Oceans, the Ross Sea, the Weddell Sea and the Dave Seas or the marginal seas of the ocean. ஸோ அண்டார்டிக் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இருக்கிறதுலே சவுத்ரனோட பக்கத்தில் தான் இருக்குது அண்டார்டிக் இல்லையா. ஸோ அண்டார்டிகாவை கவர் பண்ணியிருக்கிறது தான் அது சவுத்ரன் ஓஷன் சொல்கிறோம். இந்த சவுத்ரன் ஓஷன்ஸில் வந்து என்னென்ன சீஸ் இருக்குன்னா ரோசி, வெல்டல் சி அண்டு டேவ் சீஸ்லாம் வந்து அது மார்ஜினல் சீஸ் அண்டு ஓஷன்ஸ் எல்லாம் ஃபேர்வெல் ஐஸ்லாண்டு, போமன் ஐஸ்லாண்ட் அண்ட் த ஹார்ஸ் ஐஸ்லாண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஐஸ்லாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஓஷன். ஸோ இந்த ஓஷனில் தான் நிறைய ஐஸ்லாண்ட்ஸ் வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் தான் நம்ம இருக்கிறதுலே சின்ன ஓஷன் சொல்லி படித்தோம் இல்லையா. இந்த ஆர்டிக் ஓஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் த 15.56 million square kilometer. It lies within an Arctic Circle. It remains frozen for the most of the year. The North Bering Sea, the Greenland Sea, the East Siberian Sea and the Barents Sea are the some of the marginal seas of these oceans. ஸோ இந்த ஓஷனில் அதிகமாக இருக்கிற இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன ஓஷன்ஸ் தான். இது ஒரு சர்க்கிள் வடிவில் ஒரு குறிப்பிட்ட ஜோனலில் தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து நார்வேன் சி, அப்புறமா கிரீன்லாண்ட் சி, ஈஸ்ட் சிபீரியன் சி, அப்புறமேட்டு பேரண்ட் சி இதெல்லாமே இதில் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. கிரீன்லாண்ட், நியூ சிபீரியன் ஐஸ்லாண்ட்ஸ் ஆர் நோவியா ஜிம்யா. ஸோ இந்த ஐஸ்லாண்ட்ஸ்லாம் கூட கிரீன்லாண்ட், நியூ சிபீரியன் ஐஸ்லாண்ட்லாம் இதில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க இந்த ஆர்டிக் ஓஷனில். இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆர்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பர்டிகுலர் அப்படியே ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஐஸ்லாண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஐஸ்லாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஆர்டிக் ஓஷன்ஸ். த நார்த் போல் இஸ் situated in the middle of the Arctic Ocean. நார்த் போல் தான் என்ன இருக்குது, மிடில் இருக்குது. இதில் வந்து என்ன யூரேசியன் பேசின் வந்து ரொம்ப டீப்பஸ்ட்டு பேசின் இது உள்ளே இருக்குது. அது வந்து யூரோஷியன் பேசின் அப்படி சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே என்னது கவர் பண்ணி இருக்கிற. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we have seen the land and oceans. We have completed the lesson here. Let us see the recap of this lesson. The surface of the earth is covered by 71% of water and 29% of the land. The landforms are classified as first order, second order and third order landforms. Continents or oceans or the first order landforms. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்மளோட எர்த் சர்ஃபேஸ் வந்து 71% வாட்டர்லேயும் 29% லேண்டாகவும் கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். அதில் ஃபஸ்ட் ஆர்டரில் வர்றது என்னது, காண்டினென்ட்ஸும் ஓஷனும் சொல்கிறாங்க.
Next, there are 7 continents and 5 oceans in the earth surface. Earth surfaceல வந்து என்னது 7 continentsம் 5 oceans இருக்குன்னு சொல்கிறாங்க. Mountains, plateaus and plains are the second order landforms. ஸோ mountains, plateaus, plainsலாம் என்னது second order landformsன்னு சொல்கிறாங்க. Valleys, beaches and sand dunes are the third order landforms. Many islands and the marginal seas are found in the oceans. ஸோ என்ன சொல்கிறாங்க, வேலிஸு, பீச்சஸ்ஸு, சாண்டல்ஸ்லாம் என்னது தேர்ட் ஆர்டர் ஃபுல் லேண்ட்ஃபார்ம்ஸில் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம நிறையா ஐஸ்லாண்ட்ஸு, மார்ஜினல் சீஸ் எல்லாமே எங்கே இருக்குது, ஓஷனில் தான் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have complete the lesson here. Study well and understand the lesson. Thank you children.